Okay, in today's class, we are going to see about auto scaling. Okay, we are going to see an important concept called auto scaling. A very, very interesting concept. Okay, it's very, very important and interesting concept. Let's get into the concept. Just wait a minute, I'll show you. Can you see? Okay, under EC2, you can see auto scaling groups. Okay, so it comes under EC2 service. Okay, in the feature, it comes under EC2 service. Okay, so let's explain what is this auto scaling groups. Okay, first we let explain what problem this auto scaling group solves. In the problem within the auto scaling group solve பண்ணது, let's discuss it. Okay, let's go to whiteboard. Okay, let's take a small scenario. Let's take Flipkart. Okay, when it comes to Flipkart, what they are planning is என்ன plan பண்றாங்க அப்படின்னா, okay, they have their infrastructure. So அவங்க நார்மல் டேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா they have around uh, two server. Let's consider they have two server. Okay, two server இருக்கு. Fine, they have two server. Fine. அப்போ வந்து பாத்தீங்கன்னா load balancer. As usual நம்ம பார்த்துட்டு application load balancer. This is your application load balancer. ALB application load balancer. So அப்போ வந்து request வருது அப்படின்னா it will be dividing the request based on the round robin algorithm. இதெல்லாம் நம்ம பார்த்தோம். அப்போ வந்து நார்மல் டேஸ்ல they have ரெக்வஸ்ட் அரௌண்ட் எவ்வளோ ரெக்வஸ்ட் வரும் அப்படின்னா ஒரு 20,000 ரெக்வஸ்ட் வரும். ஓகே, கன்கரன்ட் யூசர். ஓகே, இட்ஸ் கால்ட் கன்கரண்ட் யூசர்ஸ். அப்போ ஆக்டிவா பர் மினிட்டுக்கு ஒரு 20,000 யூசர்ஸ். ஓகே, லெட்ஸ் கிவ் அஸ் 20,000 யூசர்ஸ். ஓகே, 20,000 ரெக்வஸ்ட் வருது. அப்போ அந்த 20,000 ரெக்வஸ்ட் வந்து இந்த ரெண்டு சர்வர் ஹேண்டில் பண்ணிக்கும். ஓகே, அப்போ இது 10,000, இது 10,000. இட் கேன் ஹேண்டில் 20,000. ஓகே, ஃபைன். ஃபைன். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் டேஸில் தே ஆர் எக்ஸ்பெக்டிங் 20,000 ரெக்வஸ்ட். அப்போ வந்து இந்த ரெண்டு சர்வர் என்ன பண்ணும், இட் வில் ஹேண்டில். பட் இன் அப்கமிங் டேஸ் தே ஆர் பிளானிங் ஃபார் பிக் பில்லியன் ஆஃபர்ஸ் தெரியும் உங்களுக்கு. ஸோ அப்போ நார்மல் டேஸோட பிக் பில்லியன் டேஸில் வில் பி ஹேவிங் லாட் ஆஃப் கஸ்டமர்ஸ். am I right or wrong? am I right? நார்மல் டேஸோட when it comes to big billion days we'll be having a lot of customers. அப்போ வாட் ரெக்வஸ்ட் தேர் எக்ஸ்பெக்டிங்னா அவங்க என்ன எக்ஸ்பெக்ட் பண்றாங்க, ப்ரெடிக்ட் பண்றாங்க. ஜஸ்ட் வாட் தே ப்ரெடிக்ட் என்ன ப்ரெடிக்ட் பண்றாங்கன்னா ஒரு 1 lakh ரெக்வஸ்ட் வரும். ஓகே, பர் மினிட் 1 lakh ரெக்வஸ்ட் வரும்னு அவங்க ப்ரெடிக்ட் பண்ணிட்டு வாட் தே டூ, தே இம்ப்ளிமெண்ட் ஓகே, தே இம்ப்ளிமெண்ட் அரௌண்ட் 4 சர்வர்ஸ் வச்சுக்கலாம் ஆர் 6 சர்வர்ஸ். ஓகே, ஃபைன். ஒரு 6 சர்வர் வைக்கிறாங்க. For big billion day, அவங்க என்ன பிளான் பண்ணிருக்கோம், ஒரு 6 server, let's go with 6 servers, so it can handle 1 lakh request. இப்போ drawback என்ன அப்படின்னா 6 lakhs request கீழே இல்ல equal to 6 lakhs அது மாதிரி வந்துச்சு அப்படின்னா fine, not a problem. When problem occurs, அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ற they predict only 1 lakhs request per மினிட்டுக்கு ஒரு 1 lakh request தான் அவங்க எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. பட் ப்ரெடிக்ட் பண்ணதுக்காக they kept 6 servers. பட் என்ன ஆகுது அப்படின்னா அமேசானை விட ஃப்ளிப்கார்ட்ல பிரைஸ் ரொம்ப சீப்பா கொடுக்குறாங்க. ஓகே ஓகே, அப்போ வந்து 1 lakh விட ஒரு 5 lakhs ரெக்வஸ்ட் வருதுன்னா வாட் ஹேப்பன்ஸ்? வாட் ஹேப்பன்ஸ்? அப்போ இந்த சர்வரால் ஹேண்டில் பண்ண முடியுமா? இந்த 6 சர்வரால் ஹேண்டில் பண்ண முடியுமா? 6 சர்வரால் 1 lakh ரெக்வஸ்ட் ஹேண்டில் பண்ண முடியும். பட் இவங்க ப்ரெடிக்ட் பண்ணது 1 lakh ரெக்வஸ்ட். பட் டியூ டு சம் இன்சிடென்ட் அமேசான் என்ன பண்ணிட்டான், இவங்களோட பிரைஸ் அதிகமாக வச்சுட்டான். எல்லா பிரைஸையும் ஃப்ளிப்கார்ட் தான் இதுல சீப்பா வச்சுட்டாங்க. அப்போ அவங்க எதிர்பார்த்ததை விட ரொம்ப ரெக்வஸ்ட் வருது அப்படின்னா வெதர் திஸ் சர்வர் கேன் ஹேண்டில், வெதர் திஸ் ப்ராப்ளம் கேன் பி சால்வ்ட், நோ. வெதர் திஸ் ப்ராப்ளம் கேன் பி சால்வ் பை திஸ் 6 சர்வர். அப்போ 5 lakhs ரெக்வஸ்ட் வருதுன்னா அந்த 5 lakhs ரெக்வஸ்ட் இதை ஹேண்டில் பண்ண முடியுமா? நோ. ஸோ யூஆர் ஃபேஸிங் த ப்ராப்ளம், யூஆர் ஃபேஸிங் எ ப்ராப்ளம். ஃபைன். இப்படி நம்ம யோசிச்சு பார்க்கலாம், இப்படி திங்க் பண்ணலாம். அமேசான்ல என்ன பண்ணிட்டாங்கன்னா ரொம்ப சீப்பா போட்டுட்டாங்க. ஃப்ளிப்கார்ட் விட அமேசான்ல ரொம்ப சீப்பா போட்டுட்டாங்க. இப்போ அமேசான்ல ரெக்வஸ்ட் அதிகமா போவோம், ஃப்ளிப்கார்ட்ல அதிகமா ரெக்வஸ்ட் போவோம்.
அமேசான்ல அதிகமாக ரெக்வஸ்ட் போமா, ஃப்ளிப்கார்ட்ல அதிகமாக ரெக்வஸ்ட் போமா? அமேசான்ல செம்ம சேல்ஸ் போகுது, செம்ம ஆஃபர் ப்ரைஸ். ஃப்ளிப்கார்ட்டோட ரொம்ப ஆஃபர் ப்ரைஸ் தேர் கிவிங், தேர் லாட் ஆஃப் ஆஃபர் ப்ரைஸ் ஃபார் கிரெடிட் கார்ட்ஸ் எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. ஸோ யாருக்கு அதிக ரெக்வஸ்ட் வரும்? வெதர் ஃபார் அமேசான் ஆர் ஃப்ளிப்கார்ட்? ஃபார் அமேசான். அப்போ அமேசானுக்கு அதிக ரெக்வஸ்ட் வரும். அப்போ ஃப்ளிப்கார்ட்டுக்கு என்ன ஆகும்? அவங்க எதிர்பார்த்த அந்த 1 lakh ரெக்வஸ்ட்டும் வராது. ஸோ அவங்களுக்கு எவ்வளோ ரெக்வஸ்ட் வருதுன்னா ஒரு 30,000 ஒரு 20,000 ரெக்வஸ்ட் தான். நார்மல் டேஸ்க்கு வர ரெக்வஸ்ட் மாதிரி தான் வருது. நார்மல் டேஸ்க்கு வர ரெக்வஸ்ட்னால தான் வருது. ஏன்னா பிகாஸ் அமேசான்ல அப்படி ஆஃபர் போயிட்டு இருக்கு. அதனால இவங்க அந்த அளவுக்கு இவங்க ஆஃபர் கொடுக்காதனால அதே ரெக்வஸ்ட் தான் வருது. அப்போ இந்த 6 ரெக்வஸ்ட், இந்த 6 சர்வர்ஸ் இருக்கிறது whether it is waste or it's good, waste தான். அவங்க பிளான் பண்ணது 1 lakh ரெக்வஸ்ட், what they predict is 1 lakh. பட் என்ன ஆயிடுச்சுன்னா அமேசான் செம்ம ஆஃபர் கொடுத்ததுனால அதே கஸ்டமர்ஸ் தான் வராங்க, 20,000 ரெக்வஸ்ட் தான் வருது. அப்போ அவங்க பிளான் பண்ணி இவ்வளோ 6 சர்வர் வச்சது வேஸ்டா? ஏன்னா பிகாஸ் 20,000 ரெக்வஸ்ட் ஹேண்டில் பண்ணுறதுக்கு we need only 22 services enough. Correct. So to handle this 20,000 requests, this 2 server is enough. அப்போ இவங்க பிளான் பண்ணி ப்ரெடிக்ட் பண்ணி இந்த சர்வர்லாம் ரிமைனிங் 4 சர்வர் இம்ப்ளிமெண்ட் பண்ணது இட்ஸ் வேஸ்ட் ஆஃப் ரிசோர்ஸஸ். Why is waste of resources? Because இன்வெஸ்ட்மெண்ட். இன்வெஸ்ட்மெண்ட், இதெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் தானே, கரெக்டா? இப்போ அந்த ஒரு 4 சர்வர் ஆட் பண்ணுறோம்னா இட்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட். லாஸ் ஆஃப் காஸ்ட் வந்து வேஸ்ட். லைக் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரைஸிங் வைஸ் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா எக்ஸ்பென்ஸ் ஆகுறது, அந்த எக்ஸ்பென்ஸ்னால இட்ஸ் நாட் ப்ராப்பர் காஸ்ட் மேனேஜ்மெண்ட், கரெக்டா? ஸோ அப்போ அப்போ 2 யூஸ் கேஸ் இருக்கு, 2 ப்ராப்ளம் நம்ம ஃபேஸ் பண்ணுறோம். என்ன ப்ராப்ளம் அப்படின்னா நம்ம ப்ரெடிக்ட் பண்ணது ஒரு 1 lakh. அப்போ 1 lakh மேலே ரெக்வஸ்ட் வந்தாலுமே நம்மளுக்கு ப்ராப்ளம் தான். ஸோ அதனால 1 lakh மேலே வந்துச்சுன்னா நம்மளுக்கு என்ன ப்ராப்ளம்னா கம்பெனி ரெப்புடேஷன் டவுன் ஆகும். ஏன்? ஏன்னா நம்ம சர்வர்ஸால் ஹேண்டில் பண்ண முடியாது. பிகாஸ் நம்ம அந்த 6 சர்வர்ஸ் 1 lakh தான் ஹேண்டில் பண்ண முடியும். அப்புறம் 5 lakhs ரெக்வஸ்ட் வருது அப்படின்னா நம்ம சர்வர்ஸால் ஹேண்டில் பண்ண முடியாது. அப்புறம் பிஸ்னஸ் லாஸ் ஆகும், ரெப்புடேஷன் லாஸ் ஆகும், நம்ம வெப்சைட் டவுன் ஆயிரும், கஸ்டமர் லாஸ் ஆவாங்க. சரி, ஓகே, ஃபைன். ஒருவேளை நம்ம வந்து ரிசோர்ஸும் நம்ம வந்து கம்மி பண்ண முடியாது. ஏன்? பிகாஸ் எவ்வளோ வரும்னு நமக்கு தெரியாது, வி கான்ட் ப்ரெடிக்ட். ஸோ நம்ம ஒரு ரேர் ப்ரெடிக்ஷனை தான் நம்ம வைக்கிறோமே. இந்த யூஸ் கேஸ் நம்ம எடுக்கிறோம், ரேர் ப்ரெடிக்ஷனை தான் அவங்க வைக்கிறாங்க, ஒரு 6 ஹவர்ஸ்ங்கிறது. ஸோ அப்போ இன்னொரு கேஸ் பார்த்தோம். என்ன கேஸ்னா, ஓகே 6 வச்சிருக்காங்க, பட் அமேசானில் செம்ம ஆஃபர் போனால வெறும் 20,000 ரெக்வஸ்ட் வருது. அப்போ இங்கே என்ன ஆகுது? இந்த ப்ராப்ளம்ல அவங்கள்ட்ட 6 சர்வர்ஸ் இருக்கு, பட் அந்த 6 சர்வர் யூஸ் ஆகாது. ஏன்னா 20,000 ரெக்வஸ்ட்னா 2 சர்வீஸ் எனஃப். அப்போ இங்கே ரிசோர்ஸ் லாஸ் ஆகுது, வேஸ்ட் ஆஃப் ரிசோர்ஸஸ். ஸோ அப்போ வந்து த எக்ஸ்பென்ஸ் வேஸ்டட் எக்ஸ்பென்ஸ் ஆகுது. ஸோ அப்போ 2 ப்ராப்ளம் இருக்கு. அப்போ வந்து உங்களுக்கு ரிசோர்ஸ் பத்திரனாலும் ப்ராப்ளம் தான், கம்பெனியோட ரெப்புடேஷன் வரையும். நிறைய ரிசோர்ஸ் இருந்தாலுமே உங்களுக்கு அந்த எக்ஸ்பென்ஸும் அதிகமாகும். ஸோ அப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, யூ கான்ட் ப்ரெடிக்ட். உங்களால் ப்ரெடிக்ட் பண்ண முடியும். டிராஃபிக் எவ்வளோ வரும், எவ்வளோ குறையும், எதுவுமே யூ கான்ட் ப்ரெடிக்ட். ரைட் வரும். வெதர் யூ கேன் ப்ரெடிக்ட், நம்மளால ப்ரெடிக்ட் பண்ண முடியுமா? எவ்வளோ லைக் பிக் பில்லியன் டேஸ்க்கு எவ்வளோ பேர் வருவாங்க ஒரு ப்ரெடிக்ஷனில்? வெதர் ஏன்னா ப்ரெடிக்ஷன், வாட் இஸ் ப்ரெடிக்ஷன்? ப்ரெடிக்ஷனால என்னது? இட் மே ஹேப்பன், இட் மே நாட் பி ஹேப்பன், அதுதான் ப்ரெடிக்ஷன். ஓகே, ஸோ இங்கே தான் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஐம் பிரிங்கிங் அ நியூ ஃபீச்சர் கால்ட் ஆட்டோ ஸ்கேலிங் இன் AWS. இந்த ஆட்டோ ஸ்கேலிங்கிற ப்ரோக்ராம் என்ன பண்ணோம் அப்படின்னா, இட் வில் மானிட்டர். ஓகே, இப்போ இந்த ஆட்டோ ஸ்கேலிங்கிட்ட நம்ம சொல்லிடுவோம், என்ன சொல்லிடுவோம் அப்படின்னா, கான்ஃபிகர் பண்ணிடுவோம். இட்ஸ் லைக் ப்ரோக்ராம். இந்த ப்ரோக்ராமில் என்ன கான்ஃபிகர் பண்ணிடுவோம் அப்படின்னா, ஓகே மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1 சர்வர் கிரியேட் பண்ணிக்கோ மினிமம். ஓகே, மினிமம் மீன்ஸ் உங்களுக்கு தெரியும், ரொம்ப கம்மி டிராஃபிக், பெருசாக டிராஃபிக்கே வரல அப்படின்னா ஒரு சர்வர் ரன் ஆகிட்டு இருக்கோம். டிராஃபிக்கே பெருசாக இல்லை, லைக் ரொம்ப கம்மி டிராஃபிக், லைக் ஒரு 10 to 20, 30, 40, 100 டிராஃபிக்ஸாக வருதுன்னா மினிமம். பிகாஸ் நம்ம டவுன்லேயே வச்சுக்கூடாது, கரெக்டாக எந்த டைம்லாம் எப்படி டிராஃபிக்னா வரும். ஸோ ஒரு டிராஃபிக் வந்தாலுமே அது ஒரு யூசர் தான். ஸோ ஒரு டிராஃபிக் வருது, ஒரு யூசர் வந்து ஆக்சஸ் பண்ணுறாங்க சொல்லிட்டு நம்ம சர்வரை டவுன் பண்ணிக்க முடியுமா? சர்வரே ரன் பண்ணாமல் அப்பெல்லாம் பண்ண முடியாது. அட்லீஸ்ட் ஒரு சர்வர் ரன் ஆகணும். ஓகே, ஃபைன். ஸோ அப்போ என்ன சொல்ல, மினிமம் ஒரு சர்வர் ரன் ஆகணும் எனக்கு. ஸோ தட் ஒரு 10 ரெக்வஸ்ட் வருது, 20 ரெக்வஸ்ட் வரலாம், அந்த சர்வரில் போய் ஆக்சஸ் பண்ணிப்பாங்க. ஸோ மினிமம் எனக்கு வந்து அட்லீஸ்ட் என்னோட க்ளவுடில் ஒரு சர்வர் ரன் ஆகணும்.
maximum I can scale it up to ஒரு 20 கொடுக்குறேன். See, maximum I can scale it up to 20 அப்படின்னு ஒரு கொடுத்துறேன். ஓகே, மேக்ஸ் ஓகே 20 கொடுத்துட்டேன். இப்போ மினிமம் 1, மேக்ஸிமம் 20. இப்போ நீங்க இந்த ஆட்டோ ஸ்கேலிங் குரூப் என்ன பண்ணும் அப்படின்னா அதுக்கிட்ட கான்ஃபிகர் பண்ணிடும் மினிமம் 1, மேக்ஸிமம் 20. ஓகே, இந்த ஆட்டோ ஸ்கேலிங் குரூப் என்ன பண்ணும் அப்படின்னா இந்த ப்ரோக்ராம் என்ன பண்ணும் அப்படின்னா இட் வில் மானிட்டர் த EC2 மெட்ரிக்ஸஸ். என்ன பண்ணும் இந்த ஆட்டோ ஸ்கேலிங் வந்து இட் வில் மானிட்டர் த EC2 மெட்ரிக்ஸஸ். எப்படி மானிட்டர் பண்ணும், எதை மானிட்டர் பண்ணணும் சொல்றேன், தென் எப்படி மானிட்டர் பண்ணணும் நான் சொல்றேன். ஓகே, எதை மானிட்டர் பண்ணும் அப்படின்னா யுவர் ரேம், யுவர் CPU இங்க இருக்கா, இதை தான் மானிட்டர் பண்ணும். கேன் யூ see your CPU usage, your RAM usage, இது எல்லாத்தையும் மானிட்டர் பண்ணி உங்க CPU லெவல் ரொம்ப அதிகமா போச்சு, அப்படின்னா என்ன ஆகும், உங்க ஆட்டோ ஸ்கேலிங் என்ன பண்ணும், இட் வில் கிரியேட் another சர்வர். ஓகே, அப்போ வந்து உங்க CPU யூசேஜ், இப்போ இந்த சர்வரோட CPU யூசேஜ் மானிட்டர் பண்ணும். ஒருவேளை அந்த CPU யூசேஜ் அதிகமா போச்சு அப்படின்னா என்ன பண்ணும், இட் வில் கிரியேட் another சர்வர். இதுலயும் CPU யூசேஜ் அதிகமா போயிடுச்சுன்னா இட் வில் கிரியேட் another சர்வர். இது மாதிரி உங்க CPU யூசேஜ், உங்க ரெக்வஸ்ட் வர அதிகமாக அப் டு 20 சர்வர்ஸ் இட் கேன் கிரியேட். என்ன மேக்ஸ் நான் 20 கொடுத்துருக்கேன். அப் டு 20 சர்வர்ஸ் இட் கேன் கிரியேட். அப்போ 5 lakh ரெக்வஸ்ட்டுக்கு எனக்கு ஒரு 10 சர்வர்ஸ் வேணுமா, அந்த 10 சர்வர்ஸ் கிரியேட் பண்ணிடும். ஓகே ஃபைன். அப்போ பிக் பில்லியன் டே வருது, நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதோட நிறைய பேர் வராங்க. ஒரு 10 lakhs ரெக்வஸ்ட் வருது அப்படின்னா நான் 20 கொடுத்துருக்கேன். அப்போ என்ன ஆகும், 10 lakhs ரெக்வஸ்ட் ஹேண்டில் பண்ண எனக்கு ஒரு 10 சர்வர்ஸ் போதுமா, இட் கிரியேட் 10 சர்வர்ஸ். ஃபைன். இப்போ டக்குன்னு அமேசான் என்ன பண்ணிட்டான், ஆஃபரை மாற்றிட்டான், ரொம்ப நல்ல ஆஃபரில் தரான். அப்போ என்னோட டிராஃபிக் குறையும். அப்போ என்னோட கரண்ட் ஆட்டோ ஸ்கேலிங் குரூப் என்ன பண்ணியிருக்கோம், ஒரு 20. ஓகே, இட் வில் பி கிரியேட்டிங் 20. ஓகே, ஒரு 20 சர்வர் கிரியேட் ஆயிடுச்சு. ஏன்னா அவ்வளோ கஸ்டமர்ஸ் வந்தாங்க ஃப்ளிப்கார்ட்டுக்கு, ஒரு 20 சர்வர் கிரியேட் பண்ணிடுச்சு. டக்குன்னு பார்த்தீங்கன்னா அமேசானில் சம் ஆஃபர் போட்டுட்டோம், எல்லாரும் இங்கே இருக்க டிராஃபிக்லாம் அங்கே போயிடுச்சு. அப்போ எனக்கு வந்து நார்மல் டேஸ்க்கு இருக்க மாதிரி ஒரு 2000 ரெக்வஸ்ட்டாக இருக்கு அப்படின்னா அப்போ எவ்வளோ சர்வர் போதும், 2 சர்வர் போதுமா. அப்போ வந்து பெருசாக யூசேஜ் இருக்காது, ரெக்வஸ்ட் வரனால பெருசாக மீதி சர்வரோட யூசேஜ் இருக்காது. அப்போ ஆட்டோ ஸ்கேலிங் ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணிடும், அந்த மிஷினை ரிமூவ் பண்ணிடும். அப்போ வந்து 20,000 ரெக்வஸ்ட் ரன் பண்ண 2 சர்வர் போதுன்னா ஆட்டோ ஸ்கேலிங் குரூப் என்ன பண்ணும், ரிமைனிங்லாம் ரிமூவ் பண்ணிடும். இன்ட்ரெஸ்டிங், புரியுதா? இன்ட்ரெஸ்டிங்கா? ரைட். ஸோ திஸ் கான்செப்ட் இஸ் கால்ட் அஸ் ஆட்டோ ஸ்கேலிங். திஸ் கான்செப்ட் இஸ் கால்ட் ஆட்டோ ஸ்கேலிங். ஸோ இதில் ஸ்கேல் அவுட், ஸ்கேல் இன் இருக்கு, ஸ்கேல் அவுட், ஸ்கேல் இன். இப்போ ஸ்கேல் அவுட் அப்படின்னா ஆடிங் தி சர்வர்ஸ், இன்க்ரீஸ் பண்ணிட்டே போகிறது ஸ்கேல் அவுட். ப்ளஸ் ஓகே, ப்ளஸ்னா நமக்கு தெரியும் இன்க்ரிமெண்ட், இன்க்ரீஸ் பண்ணுறது. ஸ்கேல் இன் அப்படின்னா ரிமூவ் பண்ணுறது. யூசேஜ் இல்லை, பெருசாக சர்வர் யூசேஜ்னா ஆட்டோமேட்டிக்காக அதை ரிமூவ் பண்ணிடும். ஸோ யூர் ஆட்டோ ஸ்கேலிங் இட் வில் ஸ்கேல் அவுட் அண்ட் ஸ்கேல் இன். இன்ட்ரெஸ்டிங். ஓகே, காட் இட், கான்டெக்ட் புரிஞ்சிருச்சா? ஸோ அப்போ இந்த ஆட்டோ ஸ்கேலிங் என்ன பண்ண போகுது, உங்களோட சர்வரோட CPU யூசேஜ் பொறுத்து ரொம்ப அதிகமாகிடுச்சு அப்படின்னா இட் வில் கிரியேட் த சர்வர்ஸ். ஒருவேளை யூசேஜ் கம்மியாக இருக்குன்னா இட் வில் ரிமூவ் த சர்வர்ஸ். ஸோ அதுதான் இந்த மினிமம் மேக்ஸிமம். ஓகே, அப்போ மேக்ஸிமம் 20 வரைக்கும் தான் பண்ணும். பட் நீங்கள் எவ்வளோனா இங்கே மென்ஷன் பண்ணிக்கலாம். ஆனால் மேக்ஸிமம் எவ்வளோ தான் ரெக்வஸ்ட் வரும், மேக்ஸிமம் 20 சர்வர்ஸ் வரைக்கும் கிரியேட் பண்ணும் பேஸ்ட் ஆன் த ரெக்வஸ்ட். அப்போ வந்து ஒரு 20,000 ரெக்வஸ்ட்னா 2 சர்வர் போதும். இது ஒரு 40 சர்வர் ரெக்வஸ்ட் வரனா ஒரு 3 சர்வர் கிரியேட் பண்ணும். திரும்பி 20க்கு வந்துருச்சுன்னா அந்த 3ஆவது சர்வர் ரிமூவ் பண்ணிட்டு வேறு 2 சர்வர் போதும். ஸோ பேஸ்ட் ஆன் த டிராஃபிக் இட் வில் ஸ்கேல் இன், இட் வில் ஸ்கேல் அவுட், ஸ்கேல் இன். கிளியர்? ஓகே, ஸோ இது எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா ஆக்சுவலி வந்து ஆட்டோ ஸ்கேலிங் வந்து என்ன பண்ணாது, இட் வில் நாட் மானிட்டர். ஓகே, ஆட்டோ ஸ்கேலிங் வந்து உங்களுக்கு மானிட்டர் பண்ணாது. ஓகே, ஸோ ஆட்டோ ஸ்கேலிங் வில் நாட் மானிட்டர். ஓகே, நார்மலாக AWSல நம்ம ஒரு சர்வீஸ் பார்ப்போம், கிளவுட் வாட்ச். வில் பி சீயிங் a services called கிளவுட் வாட்ச். இந்த கிளவுட் வாட்ச் எதுக்கு அப்படின்னா டு மானிட்டர் யுவர் ரிசோர்சஸ். உங்க EC2யோட CPU யூசேஜ், RAM யூசேஜ், நெட்வொர்க் யூசேஜ் எல்லாமே நம்ம என்ன பண்ணிக்கலாம், த்ரூ கிளவுட் வாட்ச் we can monitor மெட்ரிக்ஸஸ் சொல்லுவாங்க. உங்க CPU யூசேஜ், RAM யூசேஜ் இதெல்லாம் மெட்ரிக்ஸஸ் சொல்லுவாங்க. இந்த மெட்ரிக்ஸஸை we can monitor through cloud watch. Okay, so let's see, let's go to ChatGPT. Okay, fine. How scaling அப்படின்னா போடுறேன். Let's see.
See. சொல்லணும். பட் இது வந்து யார் வாட்ச் பண்றா போல. See. ஓகே. ஸோ அப்போ வந்து கிளவுட் வாட்ச் தான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் மெட்ரிக்ஸை வாட்ச் பண்ண. ஆட்டோ ஸ்கேலிங்கால மானிட்டர் பண்ண முடியாது. ஓகே. ஸோ இன் AWS ஆட்டோ ஸ்கேலிங் அண்ட் மானிட்டர் ப்ரீமியர்லி சப்போர்ட் பை அமேசான் கிளவுட் வாட்ச். ஓகே. ஸோ அப்போ வந்து அமேசான் கிளவுட் வாட்ச் என்ன பண்ணும் அப்படின்னா மெட்ரிக்ஸை வந்து வாட்ச் பண்ணும். இட் வில் வாட்ச் யுவர் ஈஸி டு மிஷின் மெட்ரிக்ஸஸ். பட் பேக்ரவுண்ட் உங்களுக்கு தெரியாது. பட் கிளவுட் வாட்ச் தான் பிகைண்ட் த சீன் உங்கள் மெட்ரிக்ஸை வாட்ச் பண்ணும். பிகைண்ட் த சீன் உங்கள் மெட்ரிக்ஸை வந்து கிளவுட் வாட்ச் வந்து வாட்ச் பண்ணி ஓகே பிகைண்ட் சீன் உங்கள் மெட்ரிக்ஸஸ் வந்து cloud watch வந்து வாட்ச் பண்ணி what it will do, it will send a notification to auto scaling group ட்ரிகர் பண்ணும். once CPU யூசேஜ் அதிகமாயிடுச்சு அப்படின்னா auto scaling group ட்ரிகர் பண்ணி உங்களை சர்வர் கிரியேட் பண்ண வைக்கும். clear? see, so this is how it works. clear? so begin this in உங்க cloud watch தான் மானிட்டர் பண்ணும். உங்க auto scaling will not monitor. so we have some you should have some clarity. ஆட்டோ ஸ்கேலிங் குரூப் வந்து மானிட்டர் பண்ணாது. அப்போ யாரோட ஹெல்ப் எடுத்துக்கும்? மானிட்டர் பண்ண ஆட்டோ ஸ்கேலிங் வந்து கிளவுட் வாட்சோட ஹெல்ப் எடுத்துக்கும். அப்போ கிளவுட் வாட்ச் என்ன பண்ணும்? கிளவுட் வாட்ச் வில் மானிட்டர் த ரிசோர்சஸ் அண்ட் இஃப் சிபி யூசேஜ் அதிகமாகுது அப்படின்னா ஆட்டோ ஸ்கேலிங் குரூப்பை ட்ரிகர் பண்ணி இட் வில் கிரியேட் ஆட்டோ ஸ்கேலிங் குரூப் வில் கிரியேட் அனதர் சர்வர். அதே மாதிரி கிளவுட் வாட்ச் வந்து சிபி யூசேஜ் கம்மியாக காமிக்குது, ரொம்ப கம்மி டிராஃபிக் வருதுன்னா திரும்பி ஆட்டோ ஸ்கேலிங் குரூப்பை ட்ரிகர் பண்ணி இட் வில் ரெடியூஸ் த சர்வர்ஸ். கிளியர்? ஓகே. ஸோ இந்த டயக்ராம் பார்த்தீங்கன்னா அப்படின்னா மினிமம் சைஸ் சொல்லி கொடுத்துட்டேன், மேக்ஸிமம் சைஸ் சொல்லி கொடுத்துட்டேன், டிசையர்ட் கெப்பாசிட்டி அப்போ நான் சொல்கிறேன். டிசையர்ட் கெப்பாசிட்டி நான் என்ன சொல்கிறேன், பிஃபோர் தட் பெனிஃபிட்ஸ் என்னன்னு பார்க்கலாம். சி ஓகே. ஸோ அமேசானோட கிளவுட் வாட்சோட சர்வீஸை வந்து ஹெல்ப் ஆஃப் அமேசான் கிளவுட் வாட்ச் இட் வில் மானிட்டர். ஓகே ஃபைன். So when it comes to benefits, என்னோட பெனிஃபிட்ஸ் நீங்களே சொல்லுங்க. ஃபால்ட் டாலரன்ஸ். வாட் இஸ் ஃபால்ட் டாலரன்ஸ்? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து இந்த சர்வர் இருக்கு, சூப்பர், இன்னொரு சர்வர் ரன் ஆகிட்டு இருக்கு. இப்போ இன்னொரு சர்வர் வந்து ஸ்டாப் ஆயிடுச்சு, இல்லை இந்த ரெண்டு சர்வரும் டியூ டு சம் இன்சிடென்ட், மொத்தமே ரெண்டு சர்வர் தான் ரன் ஆகிட்டு இருக்கு என்னோட ப்ரொடக்ஷன்ல, ரெண்டு சர்வர் டவுன் ஆயிடுச்சு, 2 சர்வர் கம்ஸ் டு டவுன் ஸ்டேட், என்னோட ஆட்டோ ஸ்கேலிங் குரூப் என்ன பண்ணும், within second it will create another server. So அப்போ உங்களுக்கு இந்த சர்வர்ஸ் டெலிட் ஆனாலுமே it will create another server. So that is called fault tolerance. Fault tolerance என்ன, any fault to my servers, இந்த எல்லா சர்வரும் இல்லை இது ஒரு சர்வர், லைக் ஃபார் எக்ஸாம்பிள் லெட்ஸ் இதுவே ஒரு சர்வரா இருக்கு, அந்த ஒரு சர்வரும் உங்களுக்கு டியூ டு சம் இன்சிடென்ட் ஸ்டாப் ஆயிடுச்சு அப்படின்னா it will create another new server. ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணும், ஆட்டோ ஸ்கேலிங் குரூப் will create another new server. ஓகே. ஸோ தட் இஸ் ஃபால்ட் டாலரன்ஸ். அப்புறம் என்ன, இந்த மிஷினில் ஃபால்ட்டே இருந்தாலுமே இட் கிரியேட் அனதர் சர்வர் ஸோ தட் யூ கேன் யூஸ் இட். தட் இஸ் டாலரன்ஸ். கிரியேட் when instance is unhealthy and terminated and launch instance to replace it. ஒரு இன்ஸ்டன்ஸ் வந்து அன்ஹெல்த்தியாக இருக்கு, ஒர்க் ஆகல அப்படின்னா அதை டெர்மினேட் பண்ணிட்டு இல் கிரியேட் அனதர் சர்வர். அவைலபிலிட்டி. ensure your application always the right amount of capacity to handle current traffic demand. உங்க அப்ளிகேஷன் வந்து ஆல்வேஸ் என்ன ஆகும், எவ்ரி ஒன் கேன் ஆக்சஸ். எப்படி? ஏன்னா எவ்வளோ டிராஃபிக் வருதோ கரண்ட் டிராஃபிக் பொறுத்து தான் உங்கள் ஆட்டோ ஸ்கேலிங் குரூப் வெதர் வி கேன் இன்க்ரீஸ் சர்வர் ஆர் டிக்ரீஸ் சர்வர் பண்ண போகுது. அப்போ வந்து அவைலபிலிட்டி கண்டிப்பாக இருக்கும். ஸோ வந்து எவ்வளோ ரெக்வஸ்ட் வந்தாலுமே இட் வில் ஹேவ் யுவர் அப்ளிகேஷன் மோஸ்ட் அவைலபிலிட்டி. ஓகே. காஸ்ட் மேனேஜ்மெண்ட். ஒய் காஸ்ட் மேனேஜ்மெண்ட்? இப்போ தான் நான் சொன்னேன், நீங்கள் ப்ரெடிக்ஷனில் போகிறீங்க அப்படின்னா அப்போ 20 சர்வர் வேணும், ஏன்னா எனக்கு அவ்வளோ ரெக்வஸ்ட் வரும். ப்ரெடிக்ஷன் நீங்கள் போகிறீங்க அப்படின்னா பட் அந்தளவுக்கு ரெக்வஸ்ட் வரல அப்படின்னா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணது வேஸ்ட் ஆயிடும், அவ்வளோ 20 சர்வர் வாங்கினது வேஸ்ட் ஆயிடும். பட் இங்கே எப்படி, பேஸ்ட் ஆன் யுவர் டிராஃபிக், ஆட்டோ ஸ்கேலிங் என்ன பண்ணுது, பேஸ்ட் ஆன் த டிராஃபிக் இட் கிரியேட்ஸ் ஈஸ் டு மிஷின் அண்ட் இட் டிக்ரீஸ் த ஈஸ் டு மிஷின்.
So it's more cost effective. That's called cost management. Clear? Everyone is clear with drop S1 sir. அது மாதிரி இந்த desired capacity என்னன்னு சொல்றேன். desired capacity அப்படின்னா see மினிமம் எனக்கு ஒரு சர்வர் ரன் ஆகணும் மினிமம். ஏன்னா உங்களுக்கு தெரியும் மினிமம் எவ்வளோ ரெக்வஸ்ட் வரும். ஸோ மினிமம் ஒரு சர்வர் ரன் ஆகிட்டு இருக்கும் கண்டிப்பாக ப்ரொடக்ஷனில். மினிமம் ஒரு சர்வர் ரன் ஆகிட்டு இருக்கணும். ஸோ மினிமம் 1 சர்வர் பி ரன்னிங். மேக்ஸிமம் 20 சர்வர்ஸ் வரைக்கும் ரன் பண்ணலாம். டிசைர்டு வந்து நான் ஒரு 3 வைக்கிறேன். டிசைர்ட் கெப்பாசிட்டி நான் 3 வைக்கிறேன். அப்போ நிறைய பேருக்கு இதான் டவுட், வாட் இஸ் டிசைர்ட் கெப்பாசிட்டி அப்படின்னா சிம்பிள். நீங்க வந்து ஒரு கடைக்கு போறீங்க, அப்ப வந்து கஸ்டமர்ஸே பெருசா இல்ல. சரி, இப்போ வந்து ஒரு கடை ஓபன் பண்ணி வச்சிருக்கீங்க, கஸ்டமர்ஸே பெருசா யாரும் இல்லைன்னு சொல்லிட்டா, யாரும் வரல அப்படின்னா யாருமே கடையில இருக்க மாட்டீங்களா? லைக் டெய்லி ஒரே ஒரு கஸ்டமர்ஸ் தான் வராரு, 2 கஸ்டமர் தான் வராருன்னா அதுக்காக கடையில யாருமே இருக்க மாட்டீங்களா? மினிமம் ஒரு ஆள் இருப்பாரா? ரொம்ப கம்மி கஸ்டமர் வந்தாலுமே மினிமம் ஒரு ஆள் இருப்பாரா? ஒரு டெய்லி ஒரு கஸ்டமர் தான் வராரு அப்படின்னாலும் ஒரு ஆள் இருக்கும். எதுக்கு? ஏன்னா கடை ஓப்பன் பண்ணி வச்சிருக்கீங்க, அந்த ஒரு கஸ்டமர் யூ ஷுட் ஹேண்டில். ஒரு கஸ்டமர் தான் வரேன்னு சொல்லிட்டு கடையை சாத்திட்டு போக முடியுமா? யூ கான் டூ. இல்லை ஒரு 10 கஸ்டமர் தான் வராங்கன்னு சொல்லிட்டு கடையை சாப்பிடணும் இல்லை. பட் ஒரு ஒரு ஷாப் கீப்பர் இருப்பாரு. ஓகே, ஒரு ஷாப் கீப்பர் இருக்காரு. அப்போ வந்து இந்த ஒரு ஷாப் கீப்பர் ஒரு கஸ்டமர் வந்தாலும் ஹேண்டில் பண்ணுவார், ஒரு 10 கஸ்டமர் வந்தாலும் ஹேண்டில் பண்ணுவார். இப்போ உங்க கடைக்கு ஒரு 50 கஸ்டமர்ஸ் வராங்க அப்படின்னா ஒரு 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 ஷாப் கீப்பரால் ஹேண்டில் பண்ண முடியுமா? முடியாது. அப்போ ஒரு ஆள் வேணும். அப்ப நீங்க என்ன இதுதான் டிசையர்ட். அப்ப ரொம்ப லோ கேஸ்ல கஸ்டமரே வரமாட்டாங்க, ரொம்ப கம்மியா தான் வருவாங்க, டெய்லி ஒரு 2 to 3, 4, 5 கஸ்டமர் தான் வராங்க அப்படின்னா அப்ப மினிமம் ஒரு ஷாப் கீப்பர் ஆச்சு, ஒரு கடையில ஒரு ஆளாச்சும் நீங்க போட்டு வைக்கணும். ஏன்னா வர அந்த கம்மியான கஸ்டமர்ஸ் ஹேண்டில் பண்ண. இல்ல நார்மல் ரேஞ்சில் வராங்க கஸ்டமர், எப்படி சரி இப்போ நார்மல் ரேஞ்ச் விட்டுருங்க, நிறைய கஸ்டமர் வராங்க, ஒரு நாளைக்கு நிறைய கஸ்டமர் உங்க கடைக்கு வராங்கன்னா அப்போ நீங்க ஒரு 5 ஷாப் கீப்பர் அந்த கடையை பார்த்துக்க 5 பேரை போட்டுடலாம். அப்ப 5 பேர் என்ன பண்ணுவாங்க, எல்லாருமே பார்த்துப்பாங்க. இப்ப கம்மியா வர்றது ஒரு சுச்சுவேஷன், நிறைய வருது ஒரு சுச்சுவேஷன். இதுக்கு நடுவில் ஒரு சுச்சுவேஷன் இருக்குல்ல, நார்மல் சுச்சுவேஷன் ஒன்று இருக்குல்ல. கம்மியாகவும் சேல்ஸ் ஆகாது, நிறையாவும் சேல்ஸ் ஆகாது, நார்மலா போச்சுப்பா அப்படின்பாங்களே. அப்ப கம்மி கஸ்டமர் வராங்கன்னா ஒரு ஆள் கடையில போட்டிருக்கீங்க, அவங்க இந்த ஒரு ஆள் வந்து உங்க கஸ்டமர் ஹேண்டில் பண்ணிருப்பாங்க. அதிகமாக கஸ்டமர் வராங்க அப்படின்னா ஒரு 5 பேர் ஆளை போட்டீங்க, 5 பேர் அதிக கஸ்டமர் ஹேண்டில் பண்ணிடுவாங்க. இல்ல மீடியம் லெவல்ல கஸ்டமர் வராங்க, நார்மல் கஸ்டமர் வராங்கன்னா ஒரு 2 பேர் போட்டுப்பீங்க. கரெக்டா? அதுதான் டிசையர்ட். தட் இஸ் கால்ட் டிசையர்ட். இப்போ கஸ்டமரே வரல அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு ஆள் இருப்பாங்க. நிறைய கஸ்டமர் வந்தாங்கன்னா ஒரு 5 பேர் இருப்பாங்க. நார்மலா கஸ்டமர் வராங்க அப்படின்னா ஒரு 2 பேர் போட்டுப்பீங்க கடையில. கிளியர்? டிசையர் புரிஞ்சா? வாட் இஸ் டிசையர் கெப்பாசிட்டி? கிளியர்? மினிமம் புரிஞ்சு, மேக்ஸிமம் புரிஞ்சிருக்கும். டிசையர் புரிஞ்சா அப்போ அந்த நார்மல் ரேஞ்ச், அப்போ நார்மல் டிசையர் கெப்பாசிட்டி எவ்வளோ வேணும்? நான் நார்மலாக எனக்கு வந்து ஒரு 20-30 டிராஃபிக்ஸ் வருது. ஓகே, ஜஸ்ட் வெயிட் மை ஃப்ரெண்ட். ஓகே ஃபைன். ஸோ அப்போ வந்து மினிமம் எனக்கு ஒரு சர்வர் ஒரு சர்வர் இருந்தால் போதும். லைக் எவ்வளோ ரெக்வஸ்ட், மினிமம் ரெக்வஸ்ட் வந்தால் ஒரு சர்வர் இருந்தால் போதும். மேக்ஸிமம் வந்துச்சுன்னா 20 வரைக்கும் இது பண்ணட்டும். மீடியமாக வராங்க, மீடியமானா ஒரு 10,000 ரெக்வஸ்ட் வருது அப்படின்னா எனக்கு வந்து அப்போது 2 சர்வர் இருந்தால் போதும். 2 சர்வர் 10,000 ரெக்வஸ்ட் வருதுன்னா 2 சர்வர். அப்போ மினிமம்னு எவ்வளோ? ஒரு 1000 ரெக்வஸ்ட் 500 சர்வர்னா ஒரு சர்வர் இருக்கும். நிறைய பேர் வராங்கன்னா அப்போ அதுக்கேற்ற மாதிரி இன்க்ரீஸ் பண்ணிக்கும். இல்லை பாதி பேர் தான் வராங்க, ஒரு 10,000 அது மாதிரி தான் வராங்க அப்படின்னா டிசையர் நார்மல் கஸ்டமர்ஸ், அப்போ 2 சர்வர்ஸ் கிரியேட் ஆகும். கிளியர்? மினிமம், மேக்ஸிமம், டிசையர். கிளியர்? காட் இட்? ஸோ இஃப் கிளியர், ஜஸ்ட் வி கேன் கோ ஃபார் ப்ராக்டிகல்ஸ். இது அப்படியே நம்ம ப்ராக்டிக்கலாக பார்க்க போகிறோம், அவ்வளோதான், சிம்பிள். ஓகே, கிளியர்? ஓகே, ஸோ as I said, இது எங்கே இருக்கும் பார்த்தீங்கன்னா EC2ல கீழே வந்தீங்கன்னா வில் பீங் ஆட்டோ ஸ்கேலிங் குரூப். ஃபைன். இப்போ கிரியேட் ஆட்டோ ஸ்கேலிங். இப்போ இந்த ஆட்டோ ஸ்கேலிங்கில் பார்த்தீங்கன்னா லான்ச் டெம்ப்ளேட் ஒன்று இருக்கும். லான்ச் டெம்ப்ளேட். அப்போ இந்த லான்ச் டெம்ப்ளேட்னா என்ன அப்படின்னா, இப்போ நீங்கள் EC2லே பார்த்தீங்கன்னாலே லான்ச் டெம்ப்ளேட் ஒன்று இருக்கும். ஓகே, யூ கேன் சி EC2ல அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா லான்ச் டெம்ப்ளேட் இருக்கா. ஸோ அப்போ இந்த லான்ச் டெம்ப்ளேட்னா என்ன? வாட் இஸ் லான்ச் டெம்ப்ளேட்? சி, இந்த லான்ச் டெம்ப்ளேட் அப்படின்னா இப்போதான் நான் சொன்னேன்,
உங்க ஆட்டோ ஸ்கேலிங் வந்து என்ன பண்ணும்? இட் வில் கிரியேட் த சர்வர்ஸ். சூப்பர். அப்ப என்ன மாதிரி சர்வர் கிரியேட் பண்ணணும் தெரியணும்ல, அதுக்கு ஒரு டெம்ப்ளேட் கொடுக்கணும்ல. என்ன மாதிரி சர்வர்ஸ் கிரியேட் பண்ண டெம்ப்ளேட், என்ன மாதிரி சர்வர்ஸ்னா நீ கிரியேட் பண்ண போற சர்வருக்கு என்ன ரேம், நீ கிரியேட் பண்ண போற சர்வருக்கு என்ன சிபியூ, நீ கிரியேட் பண்ண சர்வருக்கு என்ன ஸ்டோரேஜ், நீ கிரியேட் பண்ண சர்வருக்கு என்ன ஓஎஸ், லினக்ஸா விண்டோஸா, இல்லை லினக்ஸ்ல எந்த லினக்ஸ், நீ கிரியேட் பண்ண சர்வருக்கு ஏதாவது ஒரு அப்ளிகேஷன் டெப்ளாய் பண்ணணும், லைக் அப்ளிகேஷன் ஏதாவது ரன் ஆகணுமா அந்த சர்வரில். இது மாதிரி நீங்க அந்த டெம்ப்ளேட் கொடுத்தா தானே அந்த டெம்ப்ளேட் வச்சு இட் வில் பி கிரியேட்டிங் சர்வர். ஆமா ரைட் ஆடுறோம் கரெக்டா? ரைட். அந்த ஆட்டோ ஸ்கேலிங்க்கு ஒரு டெம்ப்ளேட் கொடுத்துடணும். ஓகே, இந்த சிபியூ சூஸ் பண்ணிக்கோ, இந்த ரேம் சூஸ் பண்ணிக்கோ, இந்த ஓஎஸ் சூஸ் பண்ணிக்கோ. நீ சர்வர் கிரியேட் பண்ணும்போது நீ அந்த 20 சர்வர்ஸ் கிரியேட் பண்றியோ 10 சர்வர்ஸ் கிரியேட் பண்ணுவேன். அப்போ கிரியேட் பண்ணும்போது இந்த டெம்ப்ளேட்டை ஃபாலோ பண்ணிக்கோ. பேஸ்ட் ஆன் த டெம்ப்ளேட் இந்த சர்வர்ஸை கிரியேட் பண்ண. அப்போ நான் என்ன சொல்றேன், என்னோட டெம்ப்ளேட்டுக்கு நான் ஒரு நேம் வைக்கிறேன். ஓகே, I'll show you. இங்கே லான்ச் டெம்ப்ளேட் இருக்கா, இங்கே ஆட்டோ ஸ்கேலிங் போனீங்க அப்படின்னா கிரியேட் ஆட்டோ ஸ்கேலிங் குரூப்ல இங்கே லான்ச் டெம்ப்ளேட். அப்போ என்ன சொல்ல போறேன், நான் ஒரு டெம்ப்ளேட் ரெடி பண்றேன். பேஸ்ட் ஆன் த டெம்ப்ளேட் யூ ரெடி தட் கிரியேட் தட் சர்வர். ஓகே, அப்போ டெம்ப்ளேட்டுக்கு வந்து நான் ஒரு டெமோ டெம்ப்னு வச்சுக்கிறேன். போர்ஷன்ஸ் இஃப் யூ வாண்ட் யூ கேன் கீப், நாட் மேண்டட்டரி. அப்போ அமேசான் லினக்ஸ் சூஸ் பண்ண சொல்றேன். என் டெம்ப்ளேட்ல அமேசான் லினக்ஸ். அப்போ வந்து என்ன பண்ணும், எவ்வளோ சர்வீஸ் கிரியேட் பண்ணாலும் அதுக்கு என்ன வாய்ஸ் வச்சு கிரியேட் பண்ணும், அமேசான் லினக்ஸ் வாய்ஸ் தான் அதுக்கு இருக்கும். தென் இன்ஸ்டன்ஸ் டைப் வந்து ஐ வில் சூஸ் T2 மைக்ரோ. அப்போ எவ்வளோ சர்வர்ஸ் கிரியேட் பண்ணாலும் அதுக்கு T2 மைக்ரோ தான் இன்ஸ்டன்ஸ் டைப்பாக இருக்கும். கீப்பர் வந்து டாக்கர் கீ. அப்போ அந்த எல்லா இன்ஸ்டன்ஸுக்கும் டாக்கர் கீ வச்சு தான் நம்ம லாகின் பண்ணணும். தென் செக்யூரிட்டி குரூப். ஸோ வந்து நான் வந்து செலக்ட் எக்ஸிஸ்டிங் செக்யூரிட்டி குரூப் ஒன்று இருக்குது, அது சூஸ் பண்ணிக்கிறேன். யூ கேன் சூஸ் எனி செக்யூரிட்டி குரூப். எக்ஸிஸ்டிங் செக்யூரிட்டி குரூப் சூஸ் பண்ணிக்கிறேன். இந்த எக்ஸிஸ்டிங் செக்யூரிட்டி குரூப்பில் என்னென்ன ஓப்பனில் இருக்கும் அப்படின்னா லெட்ஸ் கோ அண்ட் செக். இந்த எக்ஸிஸ்டிங் செக்யூரிட்டி குரூப் போனீங்கன்னா SSHO HTTP ஓப்பன் இருக்கு. அப்போ 20 சர்வர் கிரியேட் பண்ணணும். இந்த 20 சர்வருக்கு என்ன ஆகும், SSH + HTTP ஓப்பன் தான் இருக்கும். ஏன்னா இந்த டெம்ப்ளேட் பேஸ் பண்ணி தான் கிரியேட் பண்ணும். ஓகே, ஸ்டோரேஜ் வந்து அதே ஸ்டோரேஜ் தான், 8 GB ஸ்டோரேஜ் போடும். தட்ஸ் ஆல். இப்போ அட்வான்ஸ் செட்டிங்ஸ் நான் என்ன பண்ண போறேன், யூசர் டேட்டா கொடுக்க போறேன். அந்த 20 சர்வர்ஸ்லையும் கிரியேட் பண்ணும்போது அதில் அப்பாச்சி இன்ஸ்டால் பண்ணி அதில் ஒரு ஸ்மால் கோடு கொடுக்க போறேன். ஓகே, ஸோ ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும். ரைட் பேஷ் install ftpty, then I don't need echo welcome h1 welcome to AWS. Okay, /war//index.html/index.html. Let's start the server system. ctl start system ctl start HTTP. Perfect. ஸோ எனக்கு 20 மிஷின் கிரியேட் ஆனாலும் அந்த 20 மிஷின் என்ன ஆகும், எனக்கு அப்பாச் சர்வர் இன்ஸ்டால் ஆகும், இந்த கண்டென்ட் இருக்கும், இட் வில் ஸ்டார்ட் HTTP சர்வர். கிளியர்? திஸ் இஸ் மை டெம்ப்ளேட். புரியுதா? அப்போ இந்த டெம்ப்ளேட் பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு அந்த 20 சர்வர் கிரியேட் பண்ணும், இந்த ஆட்டோ ஸ்கேலிங். ஸோ கிரியேட் பண்ணிட்டேன். ஓகே, லெட்ஸ் கோ டு ஆட்டோ ஸ்கேலிங் குரூப். இது ரெஃப்ரெஷ் பண்ணி என்னோட டெம்ப்ளேட்டை சூஸ் பண்ணிக்கிறேன். இதான் என்னோட டெமோ டெம்ப்ளேட். ஸோ அப்போ இந்த டெம்ப்ளேட்டில் என்ன இருக்கும், இதான் ஏஎம்ஐ, இதான் கீப்பர், எல்லாமே இருக்கும். ஓகே, ஆட்டோ ஸ்கேலிங் குரூப் நேம் என்ன வைக்கிறேன், டெஸ்ட்னு வைக்கிறேன். டெஸ்ட் ஏஜி ஆட்டோ ஸ்கேலிங் குரூப். ASG வைக்கிறேன். ASG டெஸ்ட் ASG வைக்கிறேன். சிம்பிள். நெக்ஸ்ட்
ஸோ இதுக்கு டிஃபால்ட் விபிசி சூஸ் இருக்கும். அவைலபிலிட்டி ஜோன் சூஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஆட்டோ ஸ்கேலிங் குரூப்க்கு அவைலபிலிட்டி ஜோன். அப்போ அந்த அவைலபிலிட்டி ஜோனில் தான் உங்கள் சர்வர்ஸ் கிரியேட் ஆகும். இந்த விபிசியில் இந்த அவைலபிலிட்டி ஜோனில். நெக்ஸ்ட் லோட் பேலன்சர் வேணால் நீங்கள் அட்டாச் பண்ணிக்கலாம். பட் நான் நோ லோட் பேலன்ஸ் கொடுக்குறேன். லோட் பேலன்சர் அட்டாச் பண்ணிட்டீங்க அப்படின்னா லோட் பேலன்ஸ் என்ன பண்ணும்? இந்த ஆட்டோ ஸ்கேலிங் குரூப் கிரியேட் பண்ணுற சர்வர்ஸ்க்கு என்ன பண்ணும்? அந்த ரெக்வஸ்ட்டை டிவைட் பண்ணி கொடுக்கும். ஓகே, அப்போ லோட் பேலன்சர் என்ன பண்ணும்? ஆட்டோ ஸ்கேலிங் குரூப் என்னென்ன சர்வர்ஸ்லாம் கிரியேட் பண்ணோம் அதுக்கு லோட் பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும். ஓகே, பட் நான் நோ லோட் பேலன்சர் கொடுக்குறேன். தட்ஸ் ஆல். நெக்ஸ்ட் தட்ஸ் ஆல். நெக்ஸ்ட் இது எல்லாமே ஒன்றும் கிடையாது, சிம்பிள். டிசைர் சைஸ் நான் 2 கொடுக்குறேன். ஓகே, இல்லை டிசைர் சைஸ் நான் வந்து 3 கொடுக்குறேன். மினிமம் 1, மேக்ஸிமம் நான் வந்து 10 கொடுக்குறேன். இப்போ வந்து மினிமம் எனக்கு 1 ரன் ஆகும், நார்மல் டேஸில் 3 ரன் ஆகும், மேக்ஸிமம் 10. தட்ஸ் ஆல். இதெல்லாம் டிஃபால்ட். தட்ஸ் ஆல். நெக்ஸ்ட் கிரியேட். ஸோ இப்போ அப்படி இங்கே வந்தீங்கன்னா எனக்கு ஏதாவது இன்ஸ்டன்ஸ் ரன் ஆகிட்டு இருக்கா பாருங்க. இப்போ ரன் ஆகும் பாருங்க இன்ஸ்டன்ஸ். ரன் ஆகுதா? ரன் ஆகுதா? அப்போ இது யார் கிரியேட் பண்ணோம்? இது யார் கிரியேட் பண்ணுது? உங்கள் ஆட்டோ ஸ்கேலிங் குரூப். நான் AG1 போட்டுக்கிறேன். உங்கள் ஆட்டோ ஸ்கேலிங் குரூப் தான் இது கிரியேட் பண்ணுச்சு. கிளியர்? ஓகே, நான் கிரியேட் பண்ணல, என்னோட ஆட்டோ ஸ்கேலிங் குரூப் தான் கிரியேட் பண்ணுச்சு. இனிஷியலைஸ் ஆகுது. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த இன்ஸ்டன்ஸை டெலீட் பண்ணிட்டேன், இல்லை டெர்மினேட் பண்ணிட்டேன் அப்படின்னா it will create another instance. Okay, let's see. Auto scaling group will create another instance. Let's see. Before that, wait to check one. Okay. இது enable பண்ணல, IP address enable பண்ணல. Let's enable IP address. Okay, instance settings, networking, manage IP, as auto assign package. பார்க்கலாமா அவுட்புட்? See, okay, fine. எல்லாரும் நீங்க பாத்தீங்கன்னா இங்கே 2 இருக்கு தெரியுமா பெண்டிங்ல. இட் இஸ் டிசையர்ட். பிகாஸ் நம்ம டிசைர் எவ்வளோ கொடுத்தோம்? 3 கொடுத்தோம். மினிமம் 1 கொடுத்துருக்கோம், மேக்ஸிமம் 10 கொடுத்துருக்கோம். ஸோ அப்போ எனக்கு இது வந்து டிசையர்ட். ஓகே, டிசையர் 3ல எனக்கு 3 கிரியேட் ஆயிருக்கு. ஸோ அதில் மினிமம் 1 ரன் ஆகிட்டு இருக்கு. மினிமம் 1 ரன் ஆகிட்டு இருக்கு. இப்போ எனக்கு நார்மலாக டிராஃபிக் வருது அப்படின்னா இது ரெண்டுமே எனக்கு ரன் ஆகும். ஓகே, கிளியர்? எவ்ரிவன் காட் கிளியர்? புரியுதா? இங்கே 3னா டிசையர்ட். அப்போ இது ஒன்று ரன் ஆகிட்டு இருக்கு. இதில் டிராஃபிக் அதிகமாகிடுச்சு அப்படின்னா it will be running. Clear? புரியுதா? இப்போ இதில் டிராஃபிக் நம்ம அதிகப்படுத்தணும் அப்படின்னா நீங்கள் நிறைய பேர் இதை ஆக்சஸ் பண்ணால் டிராஃபிக் அதிகமாகும். ஓகே, ஸோ நம்மளால அதனால வேற மாதிரி ட்ரை பண்ணலாம் அப்படின்னா இது மினிமம் இதை டெலிட் பண்ணி விட்டுறேன்.
மினிமம் நான் டெலிட் பண்ணி விட்டுறேன். சி நான் டெர்மினேட் பண்றேன், என்ன ஆகும் பாருங்க. மினிமம் இதை டெர்மினேட் பண்ணி விட்டுறேன். பாருங்க வாட் ஹேப்பன்ஸ், இட் வில் ரீப்ளேஸ். சி நான் டெர்மினேட் பண்ணிட்டேன். வெயிட் ஃபார் இட். See, can you see? ரன் ஆகுதா? சி இது வந்து நான் டெர்மினேட் பண்ணது. ஓகே, நான் டெர்மினேட் பண்ணிட்டேன். சி இன்னொன்று கிரியேட் ஆயிடுச்சு பாருங்க, ரன்னிங். சி ஓகே, கேன் யூ சி what I do? I go to instance action networking. Hello address. புரியுதா? Got it? This is auto scaling. இன்னொரு அப்பா order. See, இது அப்பா ஆக்சுவலி. யா வந்துருச்சா? ஓகே, ஸோ இப்போ எல்லாத்தையுமே நான் டெலிட் பண்ணி விடுறேன். எல்லாத்துக்குமே டிசைட் ஸ்டேட் டிசைடும் நான் டெலிட் பண்ணி விடுறேன். ஓகே, determined or will determine everything. எல்லாமே டெர்மினேட் பண்ணிட்டேன். சி மினிமம் ஒன்னாச்சு இருக்கும்ல. சி எல்லாமே நான் டெர்மினேட் பண்ணிட்டேன். ரெஃப்ரெஷ் பண்றேன். See, can you see? Pending 1, 2. Start at desired state 1, 2, 3. Clear? One run at மீதி ரெண்டு desired state இருக்கும். Clear? Any doubts? புரியுதா? ஸோ அப்போ ஆட்டோ ஸ்கேலிங் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆட்டோ ஸ்கேலிங் இஸ் வெரி நியூ மிஷின் ரன் சேம் பப்ளிக் ஐபி. நோ அதே பப்ளிக் இருக்காது, வேற பப்ளிக் ஐபி அட்ரஸ் ஆகுது பண்ணும்போது. சேம் பப்ளிக் ஐபி அட்ரஸ் ஆகுது. இட் வில் கம் வித் டிஃப்ரெண்ட் பப்ளிக் ஐபி அட்ரஸ். பட் ரியல் டைம்ல லோட் பேலன்ஸ் கூட நம்ம கனெக்ட் பண்ணிடுறோம்ல பாலமுருகன். நீங்க எதுக்கு இந்த டவுட் கேட்குறீங்க தெரியுது. ஸோ ப்ரோ இதுவரை வந்து ஐபி அட்ரஸ் மாறிட்டே இருந்துச்சுன்னா அப்போ எப்படி அப்படி கேட்டீங்கன்னா, நம்ம ரியல் டைம்ல தான் லோட் பேலன்ஸ் கூட கனெக்ட் பண்ணிடுவோம்ல. லோட் பேலன்ஸோட ஐபி அட்ரஸ் கொடுப்போம், ஸ்டாட்டிக் ஐபி. லோட் பேலன்ஸோட ஸ்டாட்டிக் ஐபி. அப்போ ரெக்வஸ்ட் வரும்போது ஃபர்ஸ்ட் லோட் பேலன்ஸோட ஐபி அட்ரஸ் அது லைக் நம்ம ஆல்ரெடி பார்த்துமே ஆட்டோ ஸ்கேலிங்கே லோட் பேலன்ஸ் கூட கனெக்ட் பண்ணிடுவோம். ஓகே, மேபி நான் டுமாரோ பண்ணி காமிக்கிறேன். சேம் ஒன்றுமே கிடையாது. லோட் பேலன்ஸ் கிரியேட் பண்ணீங்களா, அது கூட ஆட்டோ ஸ்கேலிங் குரூப் நீங்கள் மர்ஜ் பண்ணோம், அவ்வளோதான். அப்போ வந்து லோட் பேலன்ஸர் ஐபிக்கு தான் ஃபர்ஸ்ட் யூசர் வருவாங்க. இல்லையா? நோ, சேம் பப்ளிக் ஐபி இருக்கா? சேம் பப்ளிக் ஐபி இருக்காது. யூ ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் த கான்டெக்ஸ்ட். நான் அதை ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் உங்கள்கிட்ட. மேபி டிஃப்ரெண்ட் பேட்ச் சொன்னாங்க, ஐ டோன்ட் ரிமெம்பர். ரியல் டைம்ல எப்படின்னா லோட் பேலன்ஸர் தான் உங்களுக்கு ரெக்வஸ்ட் வருவாங்க. ஓகே, ஏஎல்பிக்கு தான் ரெக்வஸ்ட் வரும். ஓகே, அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் உங்களோட டார்கெட் குரூப். கரெக்டா? இது உங்களோட டார்கெட் குரூப். அந்த டார்கெட் குரூப்ல நிறைய சர்வர் வச்சிருப்பீங்க. ஓகே, அந்த டார்கெட் குரூப்ல நீங்க நிறைய சர்வர் வச்சிருப்பீங்க. ரைட்? ஓகே, ஃபைன். இப்போ என்ன ஆகும்? ஏஎஸ்ஜி இங்கே ஒர்க் ஆகும், ஆட்டோ ஸ்கேலிங் குரூப் இங்கே ஒர்க் ஆகும், டார்கெட் குரூப்ல தான் அட்டாச் பண்ணும். ஓகே, இப்போ என்ன ஆகும்? ரெக்வஸ்ட் இந்த ஏஎல்பிங்களோட ஸ்டாட்டிக் ஐபி அட்ரஸ் இருக்கும். இதோட ஸ்டாட்டிக் ஐபி அட்ரஸ் மாறாது, இதோட ஐபி மாறாது. ஏஎல்பி ஐபி, இந்த ஐபி தான் நம்ம யூசர்ஸ் கொடுப்போம். ஒய்? பிகாஸ் இங்க ரன் இருக்க சர்வருக்கு டிஃப்ரெண்ட் ஐபி அட்ரஸ் இருக்கும். பிளஸ் இது வந்து டெலிட் ஆகும், இன்க்ரீஸ் பண்ணும். ஆட்டோ ஸ்கேலிங் குரூப் என்ன பண்ணும்? சம்டைம்ஸ் இன்க்ரீஸ் பண்ணும், டிக்ரீஸ் பண்ணும். அப்போ ஐபி அட்ரஸ் மாறிட்டே இருக்கும். அப்போ இதோட ஐபி அட்ரஸ் கொடுக்க முடியாது.
லோட் பேலன்ஸ் ஐபி அட்ரஸும் கொடுப்போம். அப்போ இது ஸ்டாட்டிக். அப்போ ரெக்வஸ்ட் வரும்போது என்ன ஆகும், இங்கே வரும். ரெக்வஸ்ட் வரும்போது இங்கே ரெக்வஸ்ட் வரும். ஏஎல்பி தான் டிசைட் பண்ணும் டிராஃபிக்கை பிரித்து கொடுக்க போகுது. புரியுதா? டிராஃபிக்கை பிரித்து கொடுக்க போகுது. ஏஎல்பி தான் டிராஃபிக்கை பிரித்து கொடுக்க போகுது. ஸோ இதோட ஐபி அட்ரஸ் மட்டும் கொடுத்துருவாங்க. இது ஸ்டாட்டிக்காக இருக்கும். இதோட ஐபி அட்ரஸ்லாம் நமக்கு தெரிய தேவையில்ல. அதில் ஏஎல்பி பார்த்துக்கும். ஏன்னா அதுதான் இட் வில் பி ஸ்பிளிட் த டிராஃபிக். கிளியர்? யா பாலமுருகன், நம்ம பண்ணலாம். நான் அது ஆக்சுவலி அதில் வந்துச்சு பார்த்தீங்களா? யூ கேன் டூ தட் பாலமுருகன். I will unmute. So if anyone have doubt, you can ask. உங்களுக்கு எதாவது டவுட்னா நீங்கள் அன்மியூட் பண்ணி கேட்கலாம். கிளியர் டு கெட் பெட்டர் கிளாரிட்டி. ஸோ இங்கே ஆட்டோ ஸ்கேலிங்கில் பார்த்தீங்கன்னா கிரியேட் ஆட்டோ ஸ்கேலிங் நான் கொடுக்குறேன். ஸோ கொடுக்குறேன். ஐ கிவ் சம் திங்ஸ் நான் கிரியேட் பண்ணல, பட் நெக்ஸ்ட் கொடுக்குறேன். இதில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கேட்கும். See, add notification. Can you see, Balamurugan? Send a notification to SNS topics whenever Amazon Installer scale launches and terminates. Scale out பண்ணாலும் scale in பண்ணாலும் notification வரும். You can add notification. So அதுக்கு வந்து நம்ம SNS will be seeing SNS Balamurugan. SNS and SQS நம்ம ஃபியூச்சர்ல பார்ப்போம். அப்போ நீங்க என்ன பண்ணலாம், கற்றுக்கிட்டு நோட்டிஃபிகேஷன் உங்க ஸ்கேல் இன் ஆனாலும் ஸ்கேல் அவுட் ஆனாலும் நீங்கள் கெட்ட நோட்டிஃபிகேஷன் பண்ணணும். நவீன், உங்க டவுட் கிளியரா? எல்லாருக்குமே சேம் ஐபி அட்ரஸ் இருக்காது. நம்ம லோட் பேலன்ஸ் ரியல் டைம்ல லோட் பேலன்ஸ் ஐபி அட்ரஸ் தான் யூசருக்கு ஷேர் பண்ணுவாங்க. சிவில், டு யூ ஹேவ் எனி டவுட்ஸ்? ஆமா, லாஸ்ட் கிளாஸ்ல இருந்த ஒரு டவுட். அந்த ரவுட் ஏஎல்பி ரவுட் பண்ணோம் இல்லையா, நம்ம வந்து கீ வேல்யூ பேர் கொடுத்தோம். அதாவது கீ வந்து டைப், அதாவது query parameter பாஸ்வேர்ட் டைப் ஈக்குவல் டு ட்ரெயின் அந்த மாதிரி. நான் அப்புறம் வந்து டைரக்டா பாத்துன்னு ஒரு இருந்துச்சு, அது ரொம்ப ஈஸியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாத் கொடுத்தேன். அது ஒர்க்கே ஆகல. அதுக்கு வேற ஏதாவது கான்ஃபிகரேஷன் பண்ணணுமா? ஆமா, அதுக்கு வேற மாதிரி நீங்க கான்ஃபிகரேஷன் பண்ற மாதிரி இருக்கும். ஜஸ்ட் வெறும் ஸ்லாஷ் ட்ரெயின் ஆமா அப்படி இருந்தாலும் ஒர்க் ஆகும். ஆமா, அது மாதிரி இருக்க கூடாது. நான் வேணா உங்களுக்கு நெக்ஸ்ட் கிளாஸ் ஐ வில் டு தட் பாத். ஓகே, ஐ ஷோ த டெமோ ஆஃப் பாத். ஓகே, ஸோ ஜஸ்ட் வெயிட் மினிட், ஐ வில் நோட் டவுன். ஸோ இஃப் யூ ஹேவ் எனி டவுட்ஸ் யூ கேன் ஆஸ்க் லைக் தட். நான் உங்களுக்கு அதுமே ட்ரை பண்ணி காமிப்பேன். ஓகே, ஏன்னா மோஸ்ட்லி இந்த query parameters வந்து ஒரு பேஜுக்குள்ளேயே வேற ஏதாவது இருந்துச்சுன்னா பார்க்கும். பட் ஒரு லைக் ஃபிளைட்ஸ் பேஜ், ட்ரெயின்ஸ் பேஜ்னா டைரக்டா ஸ்லாஷ் அப்படின்னு போயிரும்ல, ஸ்லாஷ் ட்ரெயின்ஸ் அப்படிதான் வரும். உங்களுக்கு ரியல் டைம்ல பார்த்தது மாதிரி வரும். நான் செட் பண்ணி காமிக்கிறேன் பாத். ஓகே, டுமாரோ ஐ ஷோ இட். ஐம் ஷூர் ஐ ஷோ இட். எனி அதர் டவுட்ஸ் ஃப்ரம் டுடேஸ் கிளாஸ், எஸ்டர்டே கிளாஸ் ஆர் பிஃபோர் தட் கிளாஸ்? அண்டர்ஸ்டாண்ட் த கான்செப்ட். ஏடபிள்யூஎஸ் பொறுத்த வரைக்கும் நீங்க எவ்வளோ அண்டர்ஸ்டாண்டிங் போகுது, அதனால தான் இவ்வளோ டீப்பாக உங்களுக்கு ஐம் எக்ஸ்பிளைனிங். யூஸ் கேஸ் எடுத்து நீங்க பாருங்க, பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும். அப்போ ஆட்டோ ஸ்கேலிங் எதுக்கு, அது என்ன ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறது? யூ கான் ப்ரெடிக்ட் எவ்வளோ மிஷின் வந்து வேணும், எவ்வளோ டிக்ரீஸ் பண்ண உங்களால் ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. பட் ஆட்டோ ஸ்கேலிங் என்ன பண்ணுது, ஹெல்ப் ஆஃப் அது ஒரு 2 ஹெல்ப் எடுத்துக்குது. ஒன்று க்ளவுட் வாட்சோட ஹெல்ப். எதுக்கு அப்படின்னா க்ளவுட் வாட்ச் வந்து மானிட்டர் பண்ணி சொல்லிடும் இதுமாரி எவ்வளோ சிபி யூசேஜ்னு. ப்ளஸ் டெம்ப்ளேட். அப்போ வந்து லான்ச் டெம்ப்ளேட் யூஸ் பண்ணி தான் என்ன பண்ணுது, இட் கிரியேட் தி சர்வர். ஸோ திஸ் இஸ் த மேட்டர். ஓகே, ஃபைன். So very important topic. Auto scaling is very important, which is used in every company. Okay, but real time la nowadays they're going for Kubernetes. So Kubernetes la வந்து இது நடக்கும் actually. All the companies using Kubernetes. Okay, when it comes to Kubernetes class, I'll teach you. Yes, Balaman. இப்போ வந்து இது வந்து ஒரு அப்ளிகேஷன் சர்வர் ஒன்று இருக்கு, ஒரு டிபி சர்வர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து கிளஸ்டர் பேஸ் பண்ணி நம்ம கிளஸ்டரா வச்சிரோமா, அந்த மாதிரி டைம்ல நமக்கு ஆட்டோ ஸ்கேலிங் பண்ணும்போது 2 அப்ளிகேஷன் சர்வர், 2 டேட்டா பேஸ் சர்வர் இருக்குது. அப்படிங்கும்போது 2த்தை வந்து ஒரு கிளஸ்டரை, அடுத்தது வந்து இன்னொரு கிளஸ்டர் பண்ணிட்டு அந்த கிளஸ்டர் எடுத்து ஆட்டோ ஸ்கேலிங் நம்ம வந்து மேப் பண்ணுவோம். கரெக்டுங்களா? அது மாதிரி தான். இப்போ எப்படின்னா வந்து டிபி வந்து உங்களுக்கு எப்படின்னா உங்கள் அப்ளிகேஷன் சர்வரோட கனெக்ட் ஆகிருக்கும். ஓகே, டிபியை நம்ம என்ன பண்ணோம், ரெப்ளிகா இருக்கும். பிரைமரி டிபி, செகண்டரி டிபி இருக்கும், ரெப்ளிகாஸ் இருக்கும். ஓகேவா? ஸோ அது வந்து I'll be showing that. ஓகே, மேபி
ஓகே, இது ஃபுல்லாக கிரியேட் பண்ணி காமிக்கணும். ஐ ஷோ யூ. ஸோ அப்போ நீங்கள் சொன்ன மாதிரி என்ன பண்ணிக்கலாம், டிபியுமே வந்து பார்த்தீங்கன்னா 1 டிபி ரன் ஆகிட்டு இருக்காது. நீங்கள் சொன்ன மாதிரி ப்ரொடக்ஷனில் 1 டிபிலாம் இருக்காது. எப்படின்னா கிளஸ்டர் ஆஃப் டிபி இருக்கும். அப்போ வந்து ஏதாச்சும் ஒன்று டவுன் ஆகுது அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பிரைமரின்னு இருக்கும், செகண்டரி ஒன்று இருக்கும். பிரைமரி டவுன் ஆயிடுச்சு அப்படின்னா செகண்டரி வந்து பிரைமரி ஆயிடும். ஐ வில் ஷோ யூ. அந்த ப்ராஜெக்ட் நான் பண்ணி காமிக்கிறேன். ஐ டோன்ட் வாண்ட் தட் ஆல்சோ. ஓகே, வெயிட் ஜஸ்ட் வெயிட். இல்ல வந்து அப்படிங்கும்போது அப்ளிகேஷன் மட்டும் நம்ம எடுத்துட்டு வந்து இப்போ வந்து சொல்லுங்க. கேக்குதுங்களா? இப்ப கேக்குது. இப்ப கேக்குதுங்களா? கேக்குது. அதாவது இந்த சினாரியோல வந்து நம்மகிட்ட 4 சர்வர் வரும். இப்ப 4 சர்வர் வந்ததுன்னா எதை வந்து நான் ஆட்டோ ஸ்கேல் பண்ணணும்னு அதுக்கு தெரியாது. இப்போ நம்ம இன்கேஸ் வந்து இப்போ 2 சர்வரை வந்து நம்ம கிளஸ்டர் அப்ளிகேஷன் சர்வர் மட்டும் கிளஸ்டர் பண்ணி இதுல மேப் பண்ற மாதிரி வச்சிருக்கேன் ஆப்ஷன் கேட்கறாங்க. இப்போ வந்து எந்த சர்வருங்கிறது நீங்க அது முக்கியம் இல்ல. எல்லா சர்வர்லயும் ஒரே அப்ளிகேஷன் ரன் ஆகும் போது கரெக்டா? ஆமா. இப்போ வந்து அதான் அந்த டெம்ப்ளேட். அந்த டெம்ப்ளேட் கொடுத்துட்டீங்கன்னா எல்லா சர்வர்லயும் ஒரே டெம்ப்ளேட் மீன்ஸ் ஒரே அப்ளிகேஷன் ரன் ஆகிட்டு இருக்குது. அப்போ வந்து ஒரு 10 எவ்வளோ சர்வர் கிரியேட் பண்ணாலுமே ரேண்டமா எந்த சர்வர் ரிமூவ் பண்ணாலுமே அது பிரச்சனை கிடையாது. ஏன்னா எல்லா சர்வர்லயும் ஒரே கோட் தான் இருக்க போகுது கரெக்டா? எல்லா சர்வர்லயும் ஒரே கோட் தான், ஒரே அப்ளிகேஷன் ரன் ஆக போகுது. உங்க இப்ப டவுட் என்னன்னா டிபி கேக்குறீங்களா? லைக் வந்து இந்த இப்ப 10 சர்வர் கிரியேட் ஆகுது, இந்த 10 சர்வர் எப்படி டிபி கனெக்ட் ஆகும் அது மாதிரி கேக்குறீங்களா? இல்ல நான் அப்படி கேட்கல. இப்ப நான் எப்படி கேட்கறேன்னா, இப்ப உங்க அக்கௌண்ட்லயே இப்ப வந்து வச்சுங்களேன், இப்ப நீங்க வந்து இப்ப ஒரு இன்ஸ்டன்ட் கிரியேட் பண்ணீங்க, 3 டிசைர் கிரியேட் பண்ணிருக்கீங்க. இப்போ 3மே இப்ப மொத்தம் 4 இருக்கு. இந்த 4 வந்து நீங்க என்ன பண்ணிருக்கீங்க, இப்போ 3மே வந்து அப்ளிகேஷன் சர்வர்னு கான்செப்ட்ல வச்சுங்களேன். இன்கேஸ் அதே அக்கௌண்ட்லயே நம்ம வந்து டிபி ஓகே உங்க வாய்ஸ் பிரேக் ஆகுது ஆக்சுவலி. பட் ஓகே, உங்க வாய்ஸ் பிரேக் ஆகுது. பட் நீங்க எனக்கு என்ன கேக்குறீங்கன்னா அப்ளிகேஷன் பதிலா டிபிஆர் தான் என்ன ஆகும் அதான் கேக்குறீங்க கரெக்டா? அப்ளிகேஷன் பதிலா டிபிஆர் தான் என்ன ஆகும் இந்த யூஸ் கேஸ்ல? எப்படி அது வந்து ஐடென்டிஃபை பண்ணும் அப்ளிகேஷன் சர்வர்ங்கறத மட்டும் அப்படிங்கிறது. ஓகே, ஐ காட் இட். ஓகே, எப்படின்னா டிபி அப்ளிகேஷன் எல்லாமே ஒரே இதுல இருக்கு. எப்படி அதை ஐடென்டிஃபை பண்ணும்? டிபிஏ வந்து இன்க்ரீஸ் பண்றதா இல்ல அப்ளிகேஷன் இன்க்ரீஸ் பண்றதா அது மாதிரி? ஆமா. அப்படி பண்ண மாட்டாங்க பாலமுருகன். ஆட்டோ ஸ்கேலிங் குரூப் வந்து உங்களுக்கு டிபி கூட கனெக்ட் பண்ண மாட்டாங்க. ஓகே, ஆட்டோ ஸ்கேலிங் வந்து டிபி கூட கனெக்ட் ஆகாது. உங்களுக்கு அது வந்து அப்ளிகேஷன் சர்வர் கூட மட்டும் தான் டிபி ஆட்டோ ஸ்கேலிங் கனெக்ட் பண்ணுவாங்க. டிபிக்கு வந்து வேற கான்செப்ட். உங்களுக்கு டிபி வந்து எப்படின்னா உங்களுக்கு வந்து எண்ட் ஆஃப் டே டேரக்டா வந்து கஸ்டமர் டிபி கூட கம்யூனிகேட் பண்ண மாட்டாங்க. டிபி வந்து யார் கூட உங்க அப்ளிகேஷன் சர்வர் தான் டிபி கூட கனெக்ட் பண்றது. ஸோ அப்போ எப்படின்னா நம்ம ஒரு ப்ராஜெக்ட் பண்ணோம் அப்படின்னா உங்க அப்ளிகேஷன் சர்வர் இருக்கும். ஓகே, ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா இது உங்களோட அப்ளிகேஷன், இதான் உங்களோட இதுனா உங்க அப்ளிகேஷன் சர்வர் இருக்கும். ஓகே, இதான் உங்க அப்ளிகேஷன் சர்வர் வச்சுக்கோங்களேன். இப்போ இது எல்லாமே உங்க அப்ளிகேஷன் சர்வர் அப்படின்னா ஆட்டோ ஸ்கேலிங்ல போட மாட்டாங்க. டிபி வந்து ஆட்டோ ஸ்கேலிங்ல போக மாட்டாங்க. ஓகே, ஏன்னா டிபியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரீட் ரைட் அந்த மாதிரி கான்செப்ட் தான். டேட்டா வந்து ஸ்டோர் ஆகும். அப்போ வந்து ரீடு ரைட்டு அப்டேட்டு டெலீட் அந்த கோட் ஆப்ரேஷன் சொல்லுவாங்க. அப்புறம் டேட்டா கெட் பண்ணுறது ஸ்டோர் பண்ணுறது அது மாதிரி இதுதான். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரே ஒரு டிபி இருந்தால் கூட இப்போ ஒரே டிபி தான் வச்சுருக்காங்க. அப்போ வந்து இந்த ஒரு டிபி பட் ரியல் டைமில் ஒரு டிபி வச்சிருக்க மாட்டாங்க. இப்போ ஒரு டிபி தான் இருக்குது அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா உங்கள் அப்ளிகேஷன் டெவலப்பர் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா அப்ளிகேஷனில் வந்து கோட் எழுதியிருப்பார். ஓகே, அப்ளிகேஷன் என்ன கோட் எழுதியிருப்பாருன்னா டிபி ஆட்டோமேட்டிக்காக கனெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு கோட் எழுதியிருப்பார். அப்ளிகேஷன்ல ப்ரோக்ராம்ல எழுதியிருப்பார். உங்கள் அப்ளிகேஷனுக்குள்ளேயே அந்த கோட் எழுதிருப்பாங்க டிபி கனெக்ஷனுக்கு. அப்போ வந்து இப்போ ஒரு ஆட்டோ ஸ்கேலிங்கால ஒரு சர்வர் கிரியேட் ஆகுதுன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த டிபி கூட இது கனெக்ட் ஆயிடும். ஓகே, அப்போ இந்த அப்ளிகேஷன்ல வர டேட்டா எல்லாமே இந்த டிபியில் ஸ்டோர் ஆகும். இப்போ இதுல இன்னொரு சர்வர் கிரியேட் ஆட்டோ ஸ்கேலிங்கால இன்னொரு சர்வர் கிரியேட் ஆகுதுன்னா அதுவும் ஆட்டோமேட்டிக்காக இந்த டிபி கூட கனெக்ட் ஆகி இந்த டேட்டா ஸ்டோர் ஆகும். எல்லாமே இப்படிதான் ஸ்டோர் ஆகும். அப்போ வந்து
ஜஸ்ட் டேட்டா ஸ்டோர் பண்ணுறதா இங்கே மேட்ரு. எங்கன்னா உங்களோட டிபியில் டேட்டா ஸ்டோர் பண்ணுறதா பிரைமரி. டிராஃபிக் பெருசாக வருது அப்படி கிடையாது. ஸ்டோரேஜில் தான் டிபி நீ பார்க்கணும். ஒருவேளை இந்த டிபி ஸ்டோரேஜ் ஃபுல் ஆகிடுச்சு அப்படின்னா அங்கே என்ன பண்ணுறது? அப்போ தான் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இல்லை ஒருவேளை இந்த டிபி வந்து டவுன் ஆகிடுச்சு, மீன்ஸ் டியூ டு ஏதோ ஒரு இன்சிடென்ட்னால இந்த டிபி டவுன் ஆகுது அப்படின்னா என்ன பண்ணுறது? அதுக்கு அவங்க என்ன பண்ணிடுவாங்க, ரியல் டைமில் பிரைமரி டிபி ஒன்று வச்சுப்பாங்க, செகண்டரி டிபி. ஓகே, ஒன் செகண்டரி டிபி செகண்டரி வச்சுருப்பாங்க. ஓகே, இது மாதிரி பிரைமரி டிபி செகண்டரி டிபி வச்சுப்பாங்க. இப்போ இந்த பிரைமரி டிபியில் என்ன ஆகும்னா, ரீடு ரைட் மீன்ஸ் டேட்டாவை நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கலாம், டேட்டாவை நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம், என்ன பண்ண முடியும். ஆனால் இந்த செகண்டரி டிபியில் என்ன ஆகும் அப்படின்னா, வெறும் இதில் இருக்க டேட்டா போய் இதில் ஸ்டோர் ஆகும், அவ்வளோதான். இதில் என்னென்ன டேட்டா இருக்கோ அந்த டேட்டா இதில் போய் ஸ்டோர் ஆகும், அவ்வளோதான். தட்ஸ் ஆல். இதில் என்னென்ன டேட்டா இருக்கோ அந்த டேட்டா எல்லாமே இதில் ஸ்டோர் ஆகும். ஒன்ஸ் இது டவுன் ஆகிடுச்சு அப்படின்னா இது பிரைமரி டிபி ஆயிரும். அப்போ இது டேரக்ட் அப்ளிகேஷன் கம்யூனிகேட் ஆரம்பிச்சிடும். இது டேட்டா அப்ளிகேஷன் கூட கம்யூனிகேட் ஆரம்பிச்சிடும். ஸோ அப்போ வந்து டிபி பொறுத்த வரைக்கும் டிராஃபிக் உங்களுக்கு கணக்கு வராது. பிகாஸ் டிபி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஸ்டோரேஜ் தான். ஏன்னா டேரெக்டாக யூசர் வந்து டிபி ஆக்சஸ் பண்ண போகிறது கிடையாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்படியே சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ நான் வந்து மேக் மை ட்ரிப் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா, நீங்கள் எனக்கு எப்போ டிபியில் போய் டேட்டா ஸ்டோர் ஆகும் நீங்கள் சொல்லுங்களேன். இப்போ சைன் அப் பண்ணுறேன் அப்போனா என்னோட டேட்டா போய் ஸ்டோர் ஆகும், அவ்வளோதான். அதுக்கப்புறம் லாகின் பண்ணலாம் ஒரு டைம், அவ்வளோதான். பட் இப்போ நான் இந்த ஃப்ளைட்ஸை கிளிக் பண்ணுறேன், இங்கே கிளிக் பண்ணுறேன், இதெல்லாம் டிபி கூட இன்ட்ராக்ஷனே ஆகாது. எங்கே நான் டேட்டாவை வந்து கெட் பண்ணுறேன், எங்கே நான் டேட்டா ஸ்டோர் பண்ணுறனோ அங்கே மட்டும் தான் என் டிபி ஒர்க் ஆகும். மித்தபடி வேறு எங்கேயும் என்ன டிபி ஒர்க் ஆகாது. அப்போ வந்து டிராஃபிக்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து டிபியில் பெருசாக அஃபெக்ட் ஆகாது. உங்களுக்கு அந்த அப்ளிகேஷன் சர்வர் இல்லை வெப் சர்வர் தான் உங்களுக்கு அஃபெக்ட் ஆகும். புரியுதா உங்களுக்கு? ஏன்னா டிபிங்கிறது ஜஸ்ட் டேட்டா ஸ்டோர் பண்ணுறது கெட் பண்ணுறது தான். ஸோ அங்கே உங்களுக்கு அந்த ப்ராப்ளமே இருக்காது. புரியுதா? காட் இட்? புரியுதா பாலமுருகன் உங்களுக்கு? ஸோ டிபி பொறுத்த வரைக்கும் ஜஸ்ட் டேட்டா மீன்ஸ் டேரெக்டாக அவ்வளோ விஷயம் அங்கே நடக்காது. அவ்வளோ பெருசாக டிராஃபிக், ஏன்னா டேரெக்டாக யூஸர் இன்ட்ராக்ட் பண்ண போகிறது இல்லை. ரெக்வஸ்ட் எல்லாமே இங்கே தான் வரப்போகுது. இந்த அப்ளிகேஷன் தான் டிபி கூட உங்களுக்கு இன்ட்ராக்ட் ஆக போகுது. அப்ளிகேஷன் தான் போய் டிபி கூட கம்யூனிகேட் பண்ணும். ஓகே, ஸோ அப்போ வந்து எங்கெல்லாம் நீங்கள் டேட்டா கெட் பண்ணுறீங்களோ, எங்கெல்லாம் இது பண்ணுறீங்களோ அங்கேருந்து மட்டும்தான் அது வந்து இது பண்ணும். அதுவுமே ரியல் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா கேட்சி சர்வர்ஸ்லாம் வச்சுருப்பாங்க. ஸோ கேட்ச் அது மாதிரிலாமே. ஸோ அப்போ வந்து எப்போ டிபி எக்ஸிக்யூட் ஆகும் அப்படின்னா, ஏதாவது டேட்டா போய் ஸ்டோர் ஆகுது அப்படின்னா அப்போ போய் டிபியில் ஸ்டோர் ஆகும். ஏதாவது ஒரு டேட்டா டெலிட் பண்ணுறீங்க, ஸ்டோர் பண்ண டெலிட் அப்போ டிபியில் போய் டெலிட் ஆகும். அது மாதிரி தான் தவிர, இல்லை ரீட் பண்ணுறீங்க, ஏதாவது டேட்டா நீங்கள் கெட் பண்ணுறீங்கன்னா அது மாதிரி கூட போய் கெட் பண்ண அவ்வளோதான். மற்றபடி டிபியில் பெருசாக உங்களுக்கு வந்து உங்களுக்கு அஃபெக்ட் ஆகாது. ஸோ டிபி கம் வித் DB class. Okay, I'll come with the DB class so that surely you'll get a lot of knowledge. It's a good question, Balamurugan. I try to come with a DB class because as a DevOps engineer and cloud engineer, you should have knowledge of DB. As Balamurugan said, you should have knowledge of DB. அப்பதான் உங்களுக்கு ரியல் டைம்ல எப்படி ஒர்க் ஆகுது உங்களுக்கு தெரியும். Okay, I'll come with that. Okay, thank you for it, Balamurugan. Yeah. So anyone have any doubts? Yeah, thank you. புரிஞ்சுல உங்களுக்கு ஓரளவுக்கு கான்டெக்ட் கிளியரா புரிஞ்சுல? ஒரு 50% புரிஞ்சுல உங்களுக்கு? We'll be doing project on DB. அப்போ உங்களுக்கு கிளாரிட்டியே புரியும். எப்படின்னா ஒரு 3 tier ஆர்கிடெக்சர், எப்படின்னா ஒரு டேட்டாபேஸ், ஒரு அப்ளிகேஷன் சர்வர், ஒரு வெப் சர்வர் எல்லாமே எப்படி கனெக்ட் பண்ணி எப்படி ஒரு ரியல் டைம் ப்ராஜெக்ட் பண்ணுறது பார்ப்போம், எல்லா சர்வீஸும் கனெக்ட் பண்ணி. ஓகே, ஸோ anyone have any doubts? So that's all from my side. Thank you friends. Thank you.